ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தாவரத்தின் மலர்கள், கனிகள், விதைகள் போன்றவை தாவர இனப்பெருக்க உறுப்புகள். விதைகளின் மூலம் தாவரங்கள் உருவாகும் நிகழ்ச்சி பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. விதைகள் இல்லாமல் பிற வழிகளில் நடைபெறும் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம். பாலின இனப்பெருக்கம் மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல் மூலமாக ஒரு மலரிலிருந்து விதைகள் உருவாகின்றன. பசுமை நிற இலை போன்ற அமைப்பை புள்ளியிடல் அல்லது புள்ளி வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலரின் பெரியதான பாகம் அள்ளி வட்டம் அல்லது அள்ளியிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க புள்ளியிடல் அள்ளியிடலோட டயக்ராம். பார்த்துக்கோங்க. ஆண் இனப்பெருக்க உறுப்பை மகரந்தத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் இனப்பெருக்க உறுப்பை சூலகத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம மகரந்தத்தாள் வட்டம் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மகரந்த தாளும் 2 பாகங்களை கொண்டுள்ளது. அவை மகரந்த கம்பி அல்லது மகரந்த பை. அதுக்கப்புறமா முடிந்த மலரின் மகரந்த பையில் மகரந்த தூள்கள் காணப்படும். மகரந்த தாள் வட்டத்திற்குள் மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலக வட்டம் காணப்படும். இந்த சூலக வட்டத்தின் அடிப்பகுதி பருத்து காணப்படும். அந்த பகுதியை சூர்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து நாங்கள் விதைகள் உருவாகின்றன. அதுக்கப்புறமா சூலகத்தண்டு, சூர்பைக்கு மேலே காணப்படும் மெல்லிய குழல் போன்ற பகுதி தான் இந்த சூலகத்தண்டு. அதுக்கப்புறமா சூலகமுடி, சூலகத்தண்டின் நுனியில் ஒட்டும் தன்மையுடைய பகுதி தான் இந்த சூலகமுடி. இது மகரந்த தூள்களை பெற்றுக்கொள்கிறது. மலரின் 4வது வட்டமாகும். அதுக்கப்புறமா மலரின் வகைகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தாவரங்களின் பால் இனப்பெருக்கத்தோட டயக்ராம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நாங்கள் அள்ளியிடல், புள்ளியிடல், மகரந்தத்தாள், சூலகத்தாள், அந்த பால் இனப்பெருக்கத்தோட ஃபுல் சைக்கிள் டயக்ராம் தான் இது. பார்த்துக்கோங்க. தாவரங்களின் பால் இனப்பெருக்கம் ஃபுல் சைக்கிள் ஸ்ட்ரக்சர் இது. மலரின் வகைகள் பற்றி பார்க்கலாம். மலர் 2 வகைப்படும். முழுமையான மலர், முழுமையற்ற மலர். முழுமையான மலர் 4 வட்டங்கள் காணப்படும். அது என்ன அப்படின்னா அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். இது பொதுவாக இருபால் மலராக இருக்கும். அதாவது ஆண் மலரும் பெண் மலரும் ஒரே தாவரத்தில் காணப்படும். முழுமையற்ற மலர் அப்படின்னா 4 வட்டங்களுள் ஏதேனும் ஒரு சில வட்டங்கள் இல்லாத மலர்கள் முழுமையற்ற மலர் எனப்படும். அதாவது மேலே இருந்த இந்த 4 வட்டங்கள் இருக்குல்லங்க, புள்ளி வட்டம், அள்ளி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். இந்த 4 வட்டங்கள்லேயும் ஏதாச்சும் ஒரு வட்டம் இல்லாமல் இருக்கும். அதைத்தான் முழுமையற்ற மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பால் மலர்களாக இருக்கும். அதாவது அந்த தாவரத்தில் ஒன்றா அந்த தாவரம் ஆண் மலராக இருக்கலாம், இல்லை பெண் மலராக இருக்கலாம். ஒரு பால் மலர் 2 வகைப்படும். அதாவது ஆண் மலர், பெண் மலர். ஆண் மலர் மகரந்த தாள்களை பெற்று சூலக வட்டத்தை பெறாமலேயே உள்ள மலர் தான் ஆண் மலர். பெண் மலர் சூலக வட்டத்தை பெற்று மகரந்த தாள்கள் இல்லாமல் உள்ள மலர் தான் பெண் மலர். மகரந்த சேர்க்கை பற்றி பார்க்கலாம். பூசணி மலர் இது ஒரு பால் மலருங்க. செயற்கை மகரந்த சேர்க்கை மனிதனால் ஆண் மலரில் உள்ள மகரந்த தூளை பெண் மலரில் உள்ள சூலக முடியில் சேர்ப்பது செயற்கை மகரந்த சேர்க்கை. இயற்கை மகரந்த சேர்க்கை இயற்கையாகவோ பல்வேறு வழிமுறைகளில் மலரின் சூலக முடியை மகரந்த தூள்கள் சென்றடைகிறது. பொருட்கள் சில தாவரங்களில் மகரந்த தூள் மிகவும் லேசாக இருக்கும். அயல் மகரந்த சேர்க்கை ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு மலரின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி. அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். இதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் புதிய பண்புகள் காணப்படுகின்றன. அதுக்கப்புறமா தன்மகரந்த சேர்க்கை பற்றி பார்க்கலாம். ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அடைய மலரின் சூலக முடியை அடைவது தான் தன்மகரந்த சேர்க்கை. தன்மகரந்த சேர்க்கை நடைபெற அதிக அளவில் மகரந்த தூள்கள் உற்பத்தியாக தேவையில்லை. அதாவது ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தூள்கள் அதே சூழ்முடியை சென்றடையும் நிகழ்வு. ஓகேங்களா? அதனால் உருவாகும் புதிய தாவரங்களில் எவ்வித மாறுபாடும் இருக்காது. எடுத்துக்காட்டாக
ஃபேபேசி குடும்பம், அதாவது எடுத்துக்காட்டு அவரை. அப்புறமா சொலனேசி குடும்பம் தக்காளி. தன் மகரந்த சேர்க்கை நடைபெற பூச்சிகள் தேவைப்படுகின்றன, அதாவது சொலனேசி குடும்பத்துக்கு. நெல்லின் மலர்கள் காற்றினால் அசைக்கப்படுவதால் அதில் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. மகரந்த சேர்க்கைக்கு உதவும் அனைத்து காரணிகளும் மகரந்த சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அயல் மகரந்த சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு ஆப்பிள், பிளம்ஸ், ஸ்ட்ராபெரி, பூசணி. அதுக்கப்புறமா நம்ம கரு உருடல் பற்றி பார்க்கலாம். மகரந்த சேர்க்கையின் போது மகரந்த தூள்கள் சூலக முடியை அடைகிறது. சூலக முடியில் உருவாகும் சில பொருட்களால் மகரந்த தூள்கள் முளைக்கின்றது. பிறகு மகரந்த தூளிலிருந்து மகரந்த குழல் உருவாகின்றது. இந்த மகரந்த குழல் ஆண் கேமிட்டுகளை கொண்ட மகரந்த தூளை எடுத்து செல்கிறது. இது சூலகத்தண்டு வழியே சூர்பையை அடைந்து அங்கு இருக்கும் பெண் கேமிட்டோடு இணைகிறது. இவ்வாறு ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணையும் நிகழ்ச்சியைத்தான் கரு உருறல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் கேமிட் மலரின் சூர்பையின் உள்ளே உருண்டையாக சூல்கள் காணப்படும். இந்த சூல்களுக்குள் அண்டம் இருக்கின்றது. கத்தரிக்காய் மற்றும் வெண்டைக்காயின் அடிப்பகுதியில் உள்ள பசுமை நிறப்பகுதி அம்மலரின் புள்ளிகளாகும். சில மலர்களில் கரு உறுதலுக்கு பின் புள்ளியிடல் கனியிலிருந்து உதிராமல் கனியோடு ஒட்டி நிலைத்திருக்கும். சீட்டாப்பழம் என்பது பல கனிகள் சேர்ந்து உருவான திரள் கனி. இதன் ஒவ்வொரு பகுதியும் வெண்மையான ஜவ்வு போன்று இருக்கும். இது உண்ணக்கூடிய பகுதியாகும். மாம்பழத்தில் வெளிப்பகுதியும் மையத்தில் உள்ள சடைப்பற்றுள்ள பகுதியும் உண்ணக்கூடியவை. இவை இனிப்பாக இருக்கும். இதன் உட்புற பகுதியில் ஒரே ஒரு விதை இருக்கும். பட்டாணியின் கனியானது சடைப்பற்றுள்ளதாக இருக்காது. ஆனால் இது பல விதைகளை உள்ளடக்கிய மூடிய அறை போன்றது. கத்தரிக்காய், வெண்டைக்காய், சீட்டாப்பழம், மாம்பழம், பட்டாணி அனைத்திலும் கனிகளிலும் சூலக வட்டத்தின் பருத்த பகுதியான சூர்பை கனியாக மாறியுள்ளது. சூர்பையில் உள்ள சூல்கள் விதைகளாக மாறியுள்ளன. அதுக்கப்புறமா மலர்கள் கரு உருடலுக்கு பின் நடைபெறும் மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம். கனிகளில் புள்ளிவட்டம் கனியோடு ஒட்டி நிலைத்திருக்கும். அல்லிகள் கீழே உதிர்கிறது. மகரந்த தாள் வட்டமும் உதிர்கிறது. சூர்பை கனியாக மாறுகிறது. சூலகத்தண்டும் சூர்பையும் உதிர்கின்றன. உணவை சேமித்து வைப்பதற்காக சூலகம் பருத்து கனியாக உருவாகின்றது. சூர்பையில் உள்ள சூல்கள் விதைகளாக மாறுகின்றன. அதுக்கப்புறமா நம்ம பாலிலா இனப்பெருக்கம் பற்றி பார்க்கலாம். விதைகள் இல்லாமல் பிற நிகழ்வுகள் மூலம் நடக்கும் இனப்பெருக்கம் இந்த பாலிலா இனப்பெருக்கம். உடல் இனப்பெருக்கம் உருளைக்கிழங்கின் கணு மற்றும் அதன் மொட்டிலிருந்து புதிய தாவரங்கள் உருவாகின்றன. கரும்பும் சேனைக்கிழங்கும் தண்டிலிருந்து வளர்கின்றன. தாவரத்தின் உடல உறுப்புகளான வேர், தண்டு மற்றும் இலைகள் தாவரத்தின் இனப்பெருக்கத்திற்கு உதவுகின்றன. அதுக்கப்புறமா மொட்டு விடுதல். கேக் வகைகள் மிகவும் மென்மையாக இருக்க காரணம் ஈஸ்ட் என்ற ஒரு செல் உயிரிடாங்க. ஒரு தனித்த ஈஸ்ட் சமமற்ற பகுப்படைந்து ஒரு சிறிய மொட்டினை தோற்றுவிக்கின்றது. இது படிப்படியாக வளர்ந்து தாய் செல்லிலிருந்து விடுபட்டு புதிய ஈஸ்ட் செல்லாக மாறுகிறது. இதற்கு மொட்டு விடுதல் என்று பெயர். அதுக்கப்புறமா துண்டாடல் பற்றி பார்க்கலாம். ஸ்பைரோகைரா என்ற பாசி இலை வடிவம் உடையதுங்க. முடிச்சு அடையும் போது இது பல துண்டுகளாக உடைகின்றது. பிறகு ஒவ்வொரு துண்டும் வளர்ச்சியடைந்து புதிய இலையை உருவாக்கின்றது. இவ்வாறு ஸ்பைரோகைரா எண்ணற்ற பல இளம் பாசிகளை உருவாக்கின்றது. இதற்கு துண்டாடல் என்று பெயர். அதுக்கப்புறமா ஸ்போர் உருவாடல். சாதகமற்ற சூழ்நிலையின் போது பூவா தாவரங்களான பாசிகள், பிரையோஃபைட் மற்றும் தெரிட்டோஃபைட்டுகள், அதாவது பெரணிகள், தாவரங்கள் போன்றவை ஸ்போர்களை உருவாக்குகின்றன. சாதகமான சூழ்நிலையில் இவை முளைத்து புதிய தாவரத்தை உருவாக்குகின்றன. அதுக்கப்புறமா நம்ம தாவர உறுப்புகளின் மாற்றுருக்கள் பற்றி பார்க்கலாம். கேரட் தாவரத்தின் ஆணிவேர். மாற்றுரு வேர், தண்டு, இலைகள் ஆகியவை சிறப்பான பணிகளான உணவு சேமித்தல், ஆதாரமளித்தல்,
பாதுகாப்பு மற்றும் பல முக்கியமான பணிகளை செய்வதற்காக தங்களது வடிவம் மற்றும் அமைப்பை மாற்றிக்கொள்ளும் நிகழ்வு மாற்றுரு. கள்ளி தாவரம். இத்தாவரத்தின் இலை போன்று காணப்படுவது அதன் தண்டு, முட்கள் போன்று காணப்படுவது அதன் இலை. இதன் இலை நீராவி போக்கை தவிர்ப்பதற்காக முட்களாக மாறியுள்ளன. ஒளிச்சேர்க்கையானது தண்டின் மூலம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறமா வேரின் மாற்றுருக்கள் பற்றி பார்க்கலாம். சேமிப்பு வேர்கள். கதிர் வடிவ வேர். இது கதிர் வடிவம் உடையது. மையத்தில் பருட்டும் மேலிருந்து கீழ்ப்பகுதி வரை செருட்டும் காணப்படும். எடுத்துக்காட்டு முள்ளங்கி. அதுக்கப்புறமா பம்பர வடிவ வேர். இது பம்பர வடிவம் உடையது. கீழ்ப்பகுதி பருட்டும் உருண்டை வடிவிலும் மேற்பகுதி சிறுட்டும் உள்ளது. எடுத்துக்காட்டு பீட்ரூட், டர்னிப். அதுக்கப்புறமா கூம்பு வடிவ வேர். இது கூம்பு வடிவம் உடையது. மேற்பகுதி பருட்டும் அடிப்பகுதி சிறுட்டும் காணப்படும். எடுத்துக்காட்டு கேரட். ஆதாரமளித்தல் வேர்கள். ஃபஸ்ட்டு தூண் வேர்கள். தாவரத்திற்கு ஆதாரமளிப்பதற்காக வேர்கள் மாற்றமடைகின்றன. இவை கிடைமட்ட கிளைகளிலிருந்து தோன்றி செங்குத்தாக பூமியை நோக்கி வளர்கின்றன விழுதுகள். எடுத்துக்காட்டு ஆலமரம். அதுக்கப்புறமா முட்டு வேர்கள். கரும்பு மற்றும் மக்காச்சோளத்தில் தண்டின் அடிப்பகுதியில் கணுக்களிலிருந்து கொட்டான வேர்கள் தோன்றி தரையில் ஊன்றுகின்றன. இவை முட்டு வேர்கள் எனப்படுகின்றன. இவை தாவரத்திற்கு உறுதியை அளிக்கின்றன. எடுத்துக்காட்டு கரும்பு, மக்காச்சோளம், நெல். அதுக்கப்புறமா பற்று வேர்கள் பற்றி பார்க்கலாம். கொடிகளில் கணு மற்றும் கணுவிடை பகுதியிலிருந்து தோன்றும் வேர்கள் ஆதாரத்தின் மீது இக்கொடிகள் பற்றி ஏற உதவுகின்றன. எடுத்துக்காட்டு வெற்றிலை, பாக்கு, மிளகு கொடி. அதுக்கப்புறமா மாற்றிட வேர்கள் பற்றி பார்க்கலாம். சில தாவரங்களில் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரை மட்டத்திற்கு மேல் தண்டு அல்லது இலைகளிலிருந்து தோன்றுகின்றன. சுவாச வேர்கள் நெமட்டோஃபோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவிசீனியா என்ற மரம் சதுப்பு நிலங்களில் காணப்படுகிறது. இதன் வேர்கள் வாயு பரிமாற்றத்திற்காக தரைக்கு மேலே வளர்கின்றன. இந்த வேர்கள் குச்சி போன்று நீண்டு எண்ணற்ற துளைகளை கொண்டுள்ளன. இவற்றின் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. அதுக்கப்புறமா உறிஞ்சும் வேர்கள் ஹஸ்டோரியா. எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஒட்டுண்ணி தாவரம் பிற மரங்களிலும் தாவரங்களிலும் படர்ந்து தனது உறிஞ்சி வேர்கள் மூலம் ஓம்புயிரி தாவர திசுகளை துளைத்து அதிலுள்ள ஊட்டச்சத்தை உறிஞ்சுகின்றது. இவ்வகை வேர்கள் பொதுவாக உணவுக்காக பிற தாவரங்களை சார்ந்துள்ள ஒட்டுண்ணி தாவரங்களில் காணப்படுகின்றன. அதுக்கப்புறமா தண்டின் மாற்றுருக்கள். தண்டுக்கள் உணவை சேமிப்பதற்காகவும் உடல் இனப்பெருக்கம் செய்வதற்காகவும் மாறுபட்டுள்ளன. தண்டின் மாற்றுருக்களை தரைமேல் தண்டின் மாற்றுருக்கள், தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்கள் மற்றும் தரைக்கீழ் தண்டின் மாற்றுருக்கள் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு தரைமேல் தண்டின் மாற்றுருக்கள். ஃபஸ்ட்டு இலைத்தொழில் தண்டு. அதிகமான இலைகளை கொண்ட தாவரங்கள் அதிக அளவு பரப்பை கொண்டுள்ளன. கள்ளி தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்க பருத்த தண்டையும் முட்களாக்கிய மாறிய இலைகளையும் கொண்டுள்ளன. தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்கள். சில வகை தாவரங்களில் தண்டுக்கள் இனப்பெருக்கத்திற்காக தரையை ஒட்டி கிடைமட்டமாக மண்ணில் வளர்கின்றன. இவை 4 வகைப்படும். ஓடுதண்டு, ஸ்டோலன், தரைக்கீழ் ஓடுதண்டு அல்லது சக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டையான ஓடுதண்டு. ஃபஸ்ட்டு ஓடுதண்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தரையின் மேற்பரப்பில் வளரக்கூடிய கிடைமட்ட தண்டு உடைந்து ஆங்காங்கே வேர்களையும் இலைகளையும் உருவாக்கி புதிய தாவரங்களை உருவாக்குகின்றது. எடுத்துக்காட்டு வல்லாரை. ஸ்டோலன். இது தண்டின் மென்மையான இலை. இது தரையின் மேற்பரப்பிற்கு மேல் கிடைமட்டமாக வளர்ந்து பின்னர் வளைந்து மண்ணை தொட்டு வளரும். அவ்வாறு மண்ணை தொடும்போது இது ஒரு புதிய தாவரமாக மாறுகிறதா சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு எது சொல்லலாம் அப்படின்னா காட்டு ஸ்ட்ராபெரி. அதுக்கப்புறமா தரைக்கீழ் ஓடுதண்டு அல்லது சக்கர். இதை பற்றி பார்க்கலாம். இது சிறிய மற்றும் நலிந்த பக்கவாட்டு கிளை. இது மேல் நோக்கி வளர்ந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு கிரைசாண்டியம்.
அதுக்கப்புறமா குட்டையான ஓடுத்தண்டு. இதோட தண்டு வந்து எப்படி இருக்குன்னா குட்டையாக தடித்து காணப்படும். இது இலையின் கோணப்பகுதியிலிருந்து தோன்றும் குட்டையான மற்றும் தடித்த கிளையாகும். இது தடித்த கடுவிடை பகுதியை கொண்டது. அதுக்கப்புறமா கொட்டான இலைகளையும் அதற்கு கீழே வேர்களையும் உருவாக்குகிறது. அதாவது இலைக்கு கீழே வேரை உருவாக்குறதா சொல்கிறாங்க. அப்போது இலைக்கு கீழே வேரை உருவாக்கக்கூடிய தாவரம் எது அப்படின்னா அது குட்டையான ஓடுத்தண்டு தான். தண்டு உடைந்து இனப்பெருக்கமும் செய்கிறது. எடுத்துக்காட்டு வெங்காய தாமரை. ஓகேவா? இலைக்கு கீழே வேறு உருவாக்குகின்ற தாவரம் எது சொல்லி கேட்டாங்கன்னா அது எடுத்துக்காட்டு வெங்காய தாமரை. அது எதில் வருது அப்படின்னா குட்டையான ஓடுத்தண்டு அந்த இதில் வருதுங்க. அதுக்கப்புறமா தரைக்கீழ் தண்டின் மாச்சுருக்கள். தண்டு வந்து முழுவதுமாக மண்ணில் புடைந்திருக்கும். இது வரம்புடைய வளர்ச்சி உடையவை. அதாவது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி மட்டும்தாங்க இது வளரும். உணவை சேமிப்பதற்காக இட்டைய தரைக்கீழ் தண்டுகள் பருட்டும் தடித்தும் காணப்படும். இதை 4 வகையாக பிரிக்கலாம். மட்ட நிலத்தண்டு, கண்டம், கிழங்கு, குமிழம். ஃபஸ்ட்டு மட்ட நிலத்தண்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது தரைக்கு கீழ் காணப்படும் தடித்த தண்டு. கணு மற்றும் கணுவிடைகளோடு காணப்படுகிறது. கணுவில் செடில் இலைகள் காணப்படுகின்றன. அதுக்கப்புறமா தரைக்கு கீழ் கிடைமட்டமாகவும் குறிப்பிட்ட வடிவமின்றியும் இது வளர்கிறது. இத்தண்டில் உள்ள மொட்டுக்கள் முளைத்து புதிய தண்டு மற்றும் இலைகளை உருவாக்குகிறதா சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு இஞ்சி, மஞ்சள். அதுக்கப்புறமா நம்ம கண்டம் பற்றி பார்க்கலாம். இது வட்ட வடிவில் காணப்படுங்க. இந்த கண்டம் வட்ட வடிவத்தில் இருக்கும். இதோட மேற்பகுதியும் அடிப்பகுதியும் தட்டையாக இருக்கும். மட்ட நிலத்தண்டை விட இது மிகவும் குறுகிய தண்டாக தான் இருக்கும். செடில் இலைகளில் கோணத்திலிருந்து 1 அல்லது பல மொட்டுக்கள் தோன்றுகின்றன. ஒவ்வொரு மொட்டும் வளர்ந்து சேய் தாவரங்களை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டு சேனைக்கிழங்கு, சேப்பக்கிழங்க சொல்லலாம். அதுக்கப்புறமா கிழங்கு. இது வந்து கோள வடிவில் உள்ள உணவை சேமிக்கும் பெரிய தரைக்கீழ் தண்டு. தண்டில் செயலற்ற மொட்டுக்கள் காணப்படும். இவை கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டில் செயலற்ற மொட்டுக்கள், அதாவது எந்த ஒரு பயனுமே இல்லாத ஒரு மொட்டுக்கள் வந்து காணப்படும். இதை வந்து கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழங்கின் ஒரு பகுதியை அதன் மொட்டோடு வெட்டி நடுவதன் மூலம் அவை முளைத்து புதிய தாவரமாக வளர்கின்றன. எடுத்துக்காட்டாக எதை சொல்லலாம்னா உருளைக்கிழங்க சொல்லலாங்க. அதுக்கப்புறமா குமிழம் பற்றி பார்க்கலாம். இது தண்டு மிகவும் குறுகிய தட்டு போன்றதாக இருக்கும். சடைப்பற்றான இலைகளில் இது உணவை சேமிக்கிறது. இதில் 2 வகையாக இலைகள் உள்ளன. அதாவது என்னென்னா சடைப்பற்றுள்ள இலை, செடில் இலை. தண்டின் நுனியில் நுனிமொட்டு இருக்கும். இது எண்ணற்ற செடில் இலைகளால் மூடப்பட்டிருக்கும். குமிழத்தின் உள்ளே உள்ள இலைகள் உணவை சேமிக்கின்றன. எடுத்துக்காட்டு பூண்டு, வெங்காயம். அதுக்கப்புறமா இலைகளின் மாற்றுருக்களை பார்க்கலாம். தாவரங்களின் இலைகள் தாங்கள் வாழும் சூழல் மற்றும் தங்களது தேவைகளுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொண்டு வாழ்கின்றன. முட்கள் பற்றி பார்க்கலாங்க. இது இலைகள் முட்களாக மாறியுள்ளன. ஏன் அப்படின்னா பாலைவன பகுதிகள் எல்லாம் தண்ணீர் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த இலைகள் வந்து முட்களாக மாறியுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எது ஒளிச்சேர்க்கை செய்யும் அப்படின்னா அந்த தாவரத்தோட தண்டு பகுதி தாங்க ஒளிச்சேர்க்கை செய்யும். தண்டு ஒளிச்சேர்க்கை செய்யும் வகையில் பசுமையான சடைப்பற்றுள்ள பகுதியாக மாறியிருக்கு. எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம் அப்படின்னா கள்ளி வகை தாவரங்களை சொல்லலாம். அதுக்கப்புறமா இலைகள் பற்று கம்பிகளாகவும் மாறியிருக்கு. ஏறு கொடிகளில் இலையும் இலையின் பாகங்களும் நீண்ட பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. ஏன் அப்படின்னா ஒரு சில தாவரங்களில் வந்து அந்த பிளான்ட் வந்து தன்னோட உணவை தானே தயாரிக்க முடியாது. அதனால் வேற ஒரு தாவரத்துக்கிட்ட இருந்து தான் எடுத்துக்கும். அப்போ வந்து அது என்ன பண்ணுன்னா அந்த தாவரத்தோட அந்த சூழ்நிலைக்காக அந்த இலைகள் வந்து தன்னை வந்து ஒரு பற்று கம்பிகளாக அது மாற்றியிருக்கு. ஓகேங்களா? அப்போலாம் அது ஒரு தாவரத்தில் சுற்றி அப்படியே மேலே ஏற முடியும். ஏறுகொடிகளில் தாங்கிகளில் பற்றி ஏறுவதற்கும் இது உதவுகின்றன. அதுக்கப்புறமா குளோரியோசா சூப்பர்பா அப்படின்னா செங்காண்டல். ஓகேங்களா? செங்காண்டலோட சயின்டிஃபிக் நேம் தான். இதோட இலையின் நுனி பச்சை கம்பியாக மாறி இருக்குங்க. செங்காண்டலோட இலையோட நுனி வந்து பச்சை கம்பியாக மாறி இருக்கு. பைசம் சட்டைவம், அதாவது பட்டாணியோட சயின்டிஃபிக் நேம் தாங்க பைசம் சட்டைவம். இந்த தாவரத்தோட நுனி சிற்றறைகள் பச்சை கம்பிகளாக மாறியுள்ளன. அதுக்கப்புறமா இலைத்தொழில் இலைக்காம்பு அல்லது பில்லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்கேஷியா ஆரிக்குலி ஃபார்மிஸ். இந்த தாவரத்தோட இலைக்காம்பு அகன்றும்
இலை போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. இது இலை செய்ய வேண்டிய ஒளிச்சேர்க்கை பணியை இந்த காம்பு செய்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கொல்லிகள். நைட்ரஜன் ஊட்டச்சத்து இல்லாத இடத்தில் வாழும் தாவரங்கள் அவற்றை பெறுவதற்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்கின்றன. நெப்பண்டஸ் பற்றி பார்க்கலாம். இலைகள் குடுவைகளாக மாறி பூச்சிகளையும் சிறு விலங்குகளையும் கவர்ந்து இழுக்கின்றன. இலையின் உட்பகுதி செரிமான நொடிகளை சுரக்கின்றது. இந்த நொடிகளை பயன்படுத்தி இவை பூச்சிகளை உட்கொண்டு அவற்றிடமிருந்து நைட்ரஜனை பெறுகின்றன. இந்த தாவரங்களை பூச்சியுண்ணும் தாவரம் அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.